பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நாமமே மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அநேக விதமான துன்பத்திலும் கவலையிலும் கண்ணீரும் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்க தேவப்பிள்ளையே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தேவப்பிள்ளைகளை, இன்றைக்கு அநேக விதமான மாந்திரிகத்திலும் செய்வனை பில்லி சூனியத்தில் பொல்லாத கிரியைகளை பாதிக்கப்பட்டிருக்கிற, உன் வாழ்க்கை சிறுமைப்பட்டிருக்கிற, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்க உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டுமா? இயேசுவிடம் வாருங்கள், இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசப்பா நோக்கி கூப்பிடும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எப்படிப்பட்ட சூனியங்கள், எப்படிப்பட்ட மாந்திரிகங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அழித்து போட்டு உங்கள் வாழ்க்கையில் நித்திய சமாதானத்தை தேவன் கொடுப்பார். ஆமென். இந்த நாளில் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோப்புக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுகிறதும் இல்லை. ஆமீன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் செயல்படுற எந்த மந்திரமும், எந்த செய்வினையும், எந்த குறி சொல்லுகிற ஆவியும், எந்த பொல்லாத ஆவிகளும் உங்களை தொடாதபடிக்கு தேவனை கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாக்கும். ஒருவேளை அநேகர் இயேசு அறியாத ஜனங்கள் இன்றைக்கு நான் மந்திரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் சரீரத்தில் சுகம் இல்லை, என் குடும்பத்தில் என்றைக்கும் சண்டைகள் தான் போய்கொண்டிருக்கிறது, கணவன் மனைவிக்கு விரோதமாய் சண்டைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாய், பெற்றோருக்கு விரோதமாய் அநேக விதமான சண்டைகள், வியாபாரத்தில் நஷ்டம், சரீரத்தில் பிரச்சனை, அநேக விதமான சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு விபரீதமாகவே போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். மாந்திரிக குடும்பத்தை ஆட்டி படைக்கிறது, சூனியம் எங்களை தூங்க விடாதபடிக்கு எங்களை சிறையிருப்பாய் இருக்கிறது என்று சொல்லி நீ அழுது புலம்பலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் மீது மனதுருகிற கர்த்தர், உன் மேல் மனதுருகிற கர்த்தர், உங்கள் நினைவா இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. தேவப்பிள்ளைய, நீங்கள் யாரா இருக்கலாம், நீங்கள் எந்த மதமா இருக்கலாம், நீங்க எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கலாம், நீங்க எந்த தேசத்தா இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஜாதி மதத்தை பார்ப்பது அல்ல, அவர் உங்களை உண்டாக்கின தேவன். அவர் ஜாதி மதத்தை பார்த்து உதவி செய்வது, அற்புதம் செய்வது கிடையாது. தேவப்பிள்ளை, கர்த்தராகிய இயேசு நோக்கி கூப்பிடுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு மந்திரத்தில் ஒரு விடுதலை, ஒரு செய்விலிருந்து விடுதலை, பிசாசின் கீழ் கர்த்தர் விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்காரு. என்னோடு கூட இந்த யூடியூப் மூலமாய் நீங்கள் இணைந்து எங்களோடு செபியுங்கள். காட்ஸ் ஃபேமிலி பிரேயர் சென்டர் எப்போது உங்களுக்காய் செபிக்க ஆயத்தமா இருக்கிறது. எங்களோடு இணைந்து செபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விடுதலையாக்குவாராக. நம்ம செபிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இயேசப்பா, இந்த பில்லி சூனியம் செய்வினை இல்ல பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இப்போது இறங்கும்படிக்காக நான் செபிக்கிறேன். அப்ப செயல பாதிக்கப்பட்டிருக்க எல்லாம் பொல்லாத ஆவியின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்ப அந்த வீடியோடு இணைந்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் வல்லமை இறங்கட்டும். அந்த விடுவிக்கிற வல்லமை இறங்கும்படிக்காய் எல் ஷடாயின் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்துல விடுவிக்கிற வல்லமை தொட்டு ஆண்டவரே, எல்லா சூனியங்கள் அழிந்து போகட்டும், எல்லா மாந்திரவாதங்கள் அழிந்து போகும்படிக்காக நான் செபிக்கிற ஆண்டவரே, எல்லா ஏவலின் ஆவியில் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்துல. ஆமேசப்பா, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ண கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே, இப்படிப்பட்ட பொல்லாத கிரியையில, பிசாசின் கிரியையில பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்துல விடுதலை ஆக்கும்படிக்காக நான் செபிக்கிறேன். குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவின் வல்லமை நிர்மலமாகட்டும் ஆண்டவரே. சரீரத்தில் வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துகிற பொல்லாத சத்துருவின் வல்லமைகள், எல்லாம் கிரியைகள் வல்லமைகளை அழித்து போடும்படிக்காக செபிக்கிறேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிறீர் ஆண்டவரே, சுகத்தை கொடுக்கிறேன், விடுதலை கொடுக்கிறீர். அப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் அல்லவா. இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு இணைந்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காய் செபிக்கிறேன். இந்த வீடியோ மூலமா இணைந்து செபிக்கிற அவங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா மாந்திரிகள் அழிந்து போகட்டும், எல்லா சூரியல் அழிந்து போவதாக நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் நல்ல விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே இயேசுப்பா, ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறேன். இன்றோடு ஆண்டவரே, அந்த எகிப்தின் வாழ்க்கை, அந்த அடிமைத்தனமான வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கும்படிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை கரம் தொடும்படிக்காக ஜெபிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாக உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே இயேசுப்பா, உம்முடைய வல்லமைக்காக நன்றி அப்பா, விடுதலை ஆக்கினதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆளுகை செய்யுங்கப்பா, விடுதலை ஆக்கி சுகமாக்குங்க, எல்லோரும் ரட்சிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே கர்த்தர் எங்களோடு இணைந்து செபித்த உங்களுடைய செபத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார்.
உங்கள் வாழ்க்கையில பில்லி சூனியம் பொல்லாத கட்டுகிறது கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் அற்புதங்களை நீங்கள் சாட்சியாய் காட்ஸ் ஃபேமிலி பிரேயர் சென்டரில் நீங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படி நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் சாட்சியாய் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.